ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நிசான் சன்னி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி, ஒரு 20க்கு மேலே ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி, ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக கொடுக்க போகிறோம். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்பவே கம்மியாக கொடுக்க போகிறோம். அது என்ன ப்ரைஸு, வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக நிறைய வண்டி நம்ம போட்டுட்ருக்கோம். அது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் ரஸ்ட்டு பாடியில் எங்கேயுமே கிடையாது. டிங்கர் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்க்ராச்சஸ் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது. சின்ன சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸை மட்டும் நம்ம ஒரு பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். இந்த சைடு மட்டும் டோரில் ஸ்க்ராட்ச் இருக்குது. மற்றபடி பெருசாக எங்கேயுமே ஸ்க்ராட்ச் இல்லை. பாருங்கள், பேக் சைடெலாம் நல்லா தெளிவாக இருக்கும். பெரிய அளவில் டென்ட் எதுவுமே இல்லை வண்டியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஃபீல் ஆகும் நினைக்கிறேன். மெயினாக இது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. எங்கேயுமே ஒரு சின்ன டச்சப் கூட ஆகலை. அப்படியே கம்பெனி பெயிண்டில் இருக்குது. இந்த டோரில் இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே அழுக்கு தான், அது ஸ்க்ராட்ச் கிடையாது. பின்னாடி மட்டும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. பாருங்கள், டாப் வரைக்கும் எல்லாமே நீட்டாக இருக்கும். பேனட் எல்லாம் பக்காவாக இருக்கும். அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். சீட் கவர் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. வண்டியோட டேஷ்போர்ட் பாருங்கள், நீட்டாக இருக்கும். ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். ஏர் பேக், எஸ்ஆர்எஸ் ஏர் பேக், 2 ஏர் பேக் வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். அடுத்ததாக பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பேக் சீட் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரியர் ஏசியுமே வந்துடும். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வண்டி ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. இப்போ நான் அப்படியே செகண்ட் கியருக்கு மாற்றிக்கிறேன். நான் புஷ் பண்ணுறேன். வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். செகண்ட் கியர்லேயே வண்டி 60 வந்துருச்சு. இப்போ தேர்ட் கியர் மாற்றிருக்கேன். வண்டி தேர்ட் கியர்லேயே 80 தாண்டி போயிடுச்சு. இப்போ 4th மாற்றிருக்கேன். 100 ரொம்ப சீக்கிரமாக 100 ரீச் ஆயிடுச்சு. ஸோ பிக்கப்லாம் குறை சொல்ல முடியாது. சரியான பிக்கப் தான். லேக் எதுவுமே இல்லை. டர்போ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இவ்வளோ மிதித்து ஓட்டியுமே பின்னாடி நமக்கு பெருசாக பிளாக் ஸ்மோக்கோ ஒயிட் ஸ்மோக்கோ எதுவுமே வரல. ஸோ அந்த அளவுக்கு இன்ஜின் பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. கிளச்சு கியர் ரெண்டுமே சேம் பக்காவாக இருக்குது. அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங்குமே அப்படி தான் பக்காவாக இருக்குது. வண்டி ஓட்டும் போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு. அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். உள்ளே தேவையில்லாத பெரிய சவுண்டு எதுவுமே வரல. 4 சஸ்பென்சருமே நல்லா ஸ்மூத்தாக ஏறி இறங்குது. இந்த டோர் பேடு, இந்த லூஸாக இருக்கிற ஸ்பேர்ஸோட சில சவுண்டு மட்டும் உள்ளே லைட்டாக கேட்குது. மற்றபடி ரொம்ப 4 சஸ்பென்சரும் பர்ஃபெக்ட்டு. ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2012 கடைசி தாங்க. நிசான் சன்னியில் இது ஒரு டாப் மாடல். அலாய் வீலு, ஏர் பேக்கு, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி. இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா 3rd ஓனர். பட் 3rd ஓனராக இருந்தாலும் பக்காவாக எல்லா செலவும் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக தெளிவாக இருக்குது. சஸ்பென்சர்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ட்ரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த 2012 சன்னி டீசல் வண்டி ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே தாராளமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டெல்லாம் 3.5 லட்ச ரூபா வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 2,95,000 ரூபா தான்.
இதுவுமே கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஒரு ஒரு ரூ. 3 உள்ள ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு டீசல் வண்டி மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து டீசல் வண்டிக்கு டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.